Hello viewers, welcome to Golden Rules channel. I am Kalas Priyan, GST practitioner. Last video part 55ல price levelோட introductions பார்த்தோம். Price level chapter எப்படி work out பண்ண போறோம்ன்ற steps பார்த்தோம். என்னென்ன ledgersலாம் create பண்ண போறோம், என்னென்ன voucher transaction பண்ண போறோம், reports எப்படி பார்க்க போறோம் அப்படின்ற டீடைல் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த வீடியோல price level chapter tallyக்குள்ள போயிட்டு எப்படி execute பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Step 1 company creation, price levels. Step 2 F11 features. அதில் inventory feature போறோம். இங்க use multiple price level இந்த ஆப்ஷனுக்கு எஸ் தரும். எஸ் கொடுத்து இங்க ஹோல்சேல் அப்படின்றது ஒன்றும் ரீட்டைல் அப்படின்ற ஒரு ஹெட்டும் நாம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்டெப் 3 லெட்ஜர் கிரியேஷன். லெட்ஜர் போறோம், கிரியேட் பண்ணுறோம். எப்பவும் போல ஃபர்ஸ்ட் கேபிட்டல் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட். செகண்ட் பேங்க், பேங்க் அக்கௌண்ட். Third, supplier under sundry creditors. Next, customer, sundry debtors. Next, sales account. Next, purchase under purchase accounts. இப்போ லெட்ஜர்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுவோம். யூனிட் ஆஃப் மெஷர் போகிறோம், கிரியேட் பண்ணுறோம். நாஸ் நம்பர்ஸ், ஃபார்மல் நேம் வந்து நம்பர்ஸ் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்றோம். கிரியேட் ஒயிட் ஷர்ட். கிரியேட் பண்றோம். யூனிட்ஸ் வந்து நாஸ் கொடுக்குறோம், அக்செப்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பிரைஸ் லெவல். இன்வென்ட்ரி இன்ஃபோக்குள்ள போகிறோம். கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து இன்வென்ட்ரி இன்ஃபோ ப்ரைஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். இங்கே ஆல் ஐட்டம்ஸ் வரும், ஒரு என்டர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ரீட்டைல் எடுக்கிறோம். அப்ளிகபிள் ஃப்ரம் 1 April 2020. ஓகே, டிஷர்ட் சூஸ் பண்ணுறீங்க. 10 டிஷர்ட் ஒயிட் ஷர்ட், 10 ஒயிட் ஷர்ட், அதாவது 1லேருந்து 10க்குள்ள நாம் சேல் பண்ண அது ரீட்டைல். ஓகேங்களா? லெஸ் தென் 10, 10க்குள்ள இருந்தால் அப்படின்னு அதனுடைய மீனிங். ரேட் வந்து 400 rupees அப்படின்னு நம்ம என்டர் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹோல்சேல் சூஸ் பண்ணுறோம். 11க்கு மேலே, அதாவது லெஸ் தென் 10 வரையும் நமக்கு 400 rupees. ஆஃப்டர் 11 போச்சுன்னா நமக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்றது இதுதான் மீனிங், இதனுடைய மீனிங். 350 கோட் பண்ணுறோம். 11 ஷர்ட்டுக்கு மேலே போச்சுன்னா 11 ஷர்ட்லேருந்து எத்தனை ஷர்ட் வரையும் ஹோல்சேல், ஒரு 100 ஷர்ட் வரையும் ஹோல்சேல் ரைட், 350 rupees. ஓகேங்களா? இதை நாம் கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுறோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கேட்வே ஆஃப் டேலி வவுச்சர் டிரான்சாக்ஷன் F6 எப்பவும் போல வழக்கம் போல கேபிட்டல் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம்.
HDFC Bank, capital 2 lakhs. Next, capital முடிஞ்சது purchase. Supplier purchase t-shirt. அப்புறம் ஒரு 500 ஷர்ட், ஒயிட் ஷர்ட் பர்ச்சேஸ் பண்ணுறோம், 250 rupees. ஓகேவா? இப்போ இது அக்செப்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? ஹோல்சேல். செகண்ட் ரீட்டைல் பார்த்தோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இன்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு ரீட்டைல் பார்க்கலாம். அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம், F8 எடுக்கிறோம், கஸ்டமர் சூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நீங்கள் ரீட்டைலா ஹோல்சேலா அப்படின்றத நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவர் ரீட்டைல் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீட்டைல் எடுக்கிறோம், சேல்ஸ் ஷர்ட், ஒயிட் ஷர்ட். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 1லேருந்து 10 ஷர்ட்குள்ளே வாங்கினா, 10 ஷர்ட் வாங்கினா ரீட்டைல் ப்ரைஸ் 400 rupees அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போது 10 ஒயிட் ஷர்ட் கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரேட் 400 அப்படின்னு எடுத்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது ரீட்டைல் ரேட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹோல்சேல் ரேட். கஸ்டமர் சூஸ் பண்ணுறோம், இப்போ ஹோல்சேல் எடுக்கிறோம். ஹோல்சேல் எடுக்கிறோம், ஷர்ட், ஒயிட் ஷர்ட், 11 ஷர்ட்டுக்கு மேலே 100 ஷர்ட்குள்ளே எவ்வளோ வாங்கினாலும் ஹோல்சேல் ப்ரைஸு 350 rupees அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்போ வந்து ஒரு 25 ஷர்ட்ஸ் போகிறோம். 25 ஷர்ட்னா ஹோல்சேல் ரேட் அது நமக்கு. என்ட்ரு கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக 350 rupees இது கேப்சர் பண்ணிடுச்சு. இதுதான் ப்ரைஸ் லெவல் செட்டிங், ஹோல்சேல் ரீட்டைல். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனில் கொடுத்த ஃபர்ஸ்ட் 2 இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி இப்போ பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன், சேஞ்சிங் ப்ரைஸ் லெவல்ஸ். தேர்ட் இன்ஃபர்மேஷன் வந்து சேஞ்சிங் ப்ரைஸ் லெவல். இப்போ சப்போஸ் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து இந்த ரேட்டில் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஜூனுக்கு மேலே நமக்கு ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த சேஞ்சிங் ப்ரைஸ் லெவலை எப்படி நாம் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கேட்வே ஆஃப் டேலி, இன்வென்ட்ரி இன்ஃபோ, ப்ரைஸ் லிஸ்ட், ஆல் ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் ரீட்டைல் எடுக்கிறோம். இங்கே அப்ளிகபிள் ஃப்ரம் அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த இடத்துல 1/6 அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது 1ஆம் தேதி 6ஆம் மாதத்துலேருந்து ரேட்டு சேஞ்ச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரீட்டைலுக்கு ரேட் கொடுக்குறோம், லெஸ் தென் அதே 10. இப்போ வந்து 450 அப்படி இங்கே டைப் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹோல்சேல். ஃபர்ஸ்ட் ஜூன்லேருந்து அதே 11லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா 400 10 11 ஷர்ட்லேருந்து 100 ஷர்ட்ஸ் வரையும் ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு கொடுத்தோம். ஓகேவா? இப்போ கேட்வே ஆஃப் டேலியிலிருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் எடுக்கிறோம், 1/6 ஜூன் மாதம் என்ட்ரி போடுறோம். கஸ்டமர் ஃபர்ஸ்ட் ரீட்டைல் சூஸ் பண்ணுறோம், ஒயிட் ஷர்ட் சூஸ் பண்ணுறோம், 10 ஷர்ட் தரோம். கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக 450 சேஞ்ச் ஆயிடுச்சா? ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சா? 450 அப்படின்றத கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஜூனில் ஹோல்சேல். கஸ்டமர் இப்போ இங்கே ஹோல்சேல் எடுக்கிறோம், ஷர்ட் சூஸ் பண்ணுறோம், 11 ஷர்ட்ஸ் கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்காக இப்போ 400 அப்படின்னு வந்துச்சா? ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து 400. இதுதான் சேஞ்சிங் ப்ரைஸ் லெவல். எப்படி வந்து ரேட் வேரி ஆச்சுன்னா நம்ம எப்படி போய் அதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரைசிங் லெவல் அப்ளிகபிள். நெக்ஸ்ட் நாம பார்க்க போகிறது ப்ரைசிங் லெவல் அப்ளிகபிள். அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, கேட்வே ஆஃப் டேலி,
இங்கே அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெட்ஜர், ஆல்டர் போகிறோம். இப்போது கஸ்டமருக்கு சூஸ் பண்ணுறோம் கஸ்டமரை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது இருக்கு பாருங்க, ப்ரைஸிங் லெவல் அப்ளிகபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ரெகுலராக வந்து ஹோல்சேல் டீல் தான் பண்ணுறாரு, அவர் ரீட்டெயிலே வாங்க மாட்டார், எப்போ வந்தாலும் ஹோல்சேல் தான் அப்படின்னு டிஃபால்ட்டாக உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன பண்ணலாம், ஹோல்சேல் அப்படின்னு அந்த கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃபால்ட்டாக ப்ரைஸிங் லெவல் அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். இங்கே இப்படி பண்ணிடுறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்வே ஆஃப் டேலியிலேருந்து அக்கௌண்டிங் வவுச்சர் போகிறோம். சேல் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். 1/7 ஜூலை கஸ்டமரை சூஸ் பண்ணுறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் இங்கே வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு இங்கே வந்து ப்ரைஸ் லெவல் அப்படின்ற இடத்துக்கு கர்சர் மூவ் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இங்கே சேல்ஸ் நேம் ஆஃப் ஐட்டம் அங்கே வந்துடும். இந்த ப்ரைஸ் லெவல் ஹோல்சேல் இல்லாமல் டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணிட்டோம், லெட்ஜர் கிரியேஷன்லேயே கொடுத்ததுனால இந்த இடத்துல உங்களுக்கு கர்சர் மூவ் ஆகி உங்களை ஆப்ஷன் கேட்காது ரீட்டெயிலாக ஹோல்சேலான்னு சொல்லிட்டு. இதுதான் ப்ரைஸிங் லெவல் அப்ளிகபிள். ஓகேங்களா. இப்போ இவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 50 ஷேர் பண்ணுறோம், 400. நம்ம ஃபஸ்ட்டு ஜூன்லேருந்து என்ன பண்ணோம், 50, அதாவது ஹோல்சேல் ரேட் வந்து 400 அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணோம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த ரேட்டை கேப்சர் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ரைஸ் லெவல்ஸில் நாம் பார்த்துட்டோம். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.